ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு உன் வீட்டு வாசல் முன் நிற்கிறேன் தங்கமே. காலம் தாழ்த்து விடாதே, புறக்கணித்து விடாதே, என்னை தாண்டியும் சென்று விடாதே, தவற விட்டு விடாதே, கண்டுகொள்ளாமல் சென்று விடாதே. இவ்வளவு தூரம் என் பிள்ளையை நான் சொல்கிறேன் என்றால் அதில் ஒரு விஷயம் இருக்கிறது தங்கமே. தவற விட்டு விடாதே, வருத்தப்படுவாய். உன் திருச்செந்தூர் மீது ஆணை, நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு உன் வாசல் முன் நிற்கிறேன். வா, வந்து பெற்றுக்கொள் தங்கமே, சந்தோஷமாக பெற்றுக்கொள். கண்மணியே, உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருப்பதனால் தான் நீ கஷ்டங்களை அனுபவிக்கிறாய். 1000 கஷ்டங்கள் வந்துட்டுமே, 1000 தோல்விகள் வந்து போகட்டுமே, எதுவுமே இல்லாமல் அனாதையாக நிற்கட்டுமே, கவலையே படக்கூடாது. உனக்கு நான் இருக்கிறேன். உனக்கு தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தான் தலை நிமிர்ந்து வாழ தகுதியானவர்கள் என்பதை உணர்ந்துக்கோ. இன்று நீ வாழ உனக்கு உயிர் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கிறது உனக்கு. உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது உனக்கு. பின்னென்ன தங்கமே, அதுதான் உனக்கு மிகப்பெரிய சொத்து. அதை தொடர்ந்து வளர்த்துக்கோ. அதை தொடர்ந்து நீ சென்று கொண்டே இரு. உன்னை மீறி என்ன நடந்துவிடும் என்று உனக்கு நீயே ஆறுதல் சொல்ல பழகிக்கோ. உனக்கு நிச்சயம் அதனால் மன வலியே இருக்காது. கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு முருக பக்தர்களும் இதை செய்துதான் பாருங்கள். நான் சொல்லும் அறிவுரைப்படி நடந்து கொள்ளுங்கள். நீயாக மனம் விட்டு பேசி பழகிக்கோ. தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையவே கிடையாது. உன் முருகன் உனக்கு கொடுத்திருக்கும் நல்ல செய்தி இன்றைய சூழலுக்கு உனக்கு கை கொடுக்கும். நீ மாறுவாய், மாற்றம் பெறுவாய், உச்ச நிலைக்கு செல்வாய், நன்றாக இருப்பாய் தங்கமே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் அனைத்தும் சரியாக நடக்கப் போகிறது. அதற்கான மாற்றங்கள் துவங்கப் போகிறது. இனி நலமோடு வாழ்வாய், வளமோடு வாழ்வாய். ஒரு நல்ல செய்தி, நீ விரும்பும் துணை ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. பெரும் மகிழ்ச்சி தானே. உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. இப்போது நீ செய்யும் எந்த வேலையும் தவறாகவே இல்லை. எதையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்கணும். என் முருகன் எனக்கு இருக்கிறார், எனக்கு தெம்பை கொடுப்பார் என்ற நம்பிக்கை உன் மனதில் பிறக்கணும். என்ன நம்பிக்கை மட்டுமே எந்த ஒரு செயலையும் செய்ய மிகப்பெரிய பலத்தை தரும் உனக்கு. எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது. உன் நம்பிக்கை உன் செயல் செய்வதற்கு வெற்றியை மட்டும்தான் தரும். நல்லது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். எப்போதும் நீ பிறர் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ள நினைத்ததே இல்லை என்பது எனக்கு தெரியும். பின்னேன் பயப்படுகிறாய்? பயம் வந்துவிட்டால் உன் செயலை தாமதப்படுத்திவிடும். உனக்கு வாழ்வளிக்கவே நான் இருக்கிறேன். உன்னுடைய மதிப்பு தெரியாமல் உன்னை ஓரம் கட்டியவர்கள் உன்னிடம் ஓடோடி வரப்போகிறார்கள். நல்ல செய்திதானே. சிரித்துக்கொண்டே எழுந்திரு தங்கமே. உன்னுடைய வழிகளே விலகி போய்விடும். என் பேச்சை நீ கேட்டுக்கோ. இந்த முருகன் பேச்சை கேட்டு நடந்துக்கோ. பின்பார் உன் வாழ்க்கையில் வரும் ஆனந்த மாற்றத்தை. நிச்சயமாக என்று ஒரு நல்ல செய்தி கேட்பாய். முருகா முருகா என்று என் நாமத்தை அந்த நேரத்தில் சப்தமிட்டு சொல்வாய் தங்கமே. உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தை பற்றியும் இப்போது நீ திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டு உன் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறாய். வேண்டாம், அதை விட்டுவிடு. நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் அதை விட்டுவிடு. உனக்கு வேண்டாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிடு. அவர்களை நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து நீ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
நீ என்னுடைய பிள்ளை, முருகனின் பிள்ளை. மன நிம்மதியோடு இரு. உன் கண்ணீரை நிச்சயம் நான் துடைத்து விடுவேன். உனக்கான சந்தோஷம் வந்து விட்டது. கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும். நடப்பவை இனி நல்லதாக இருக்கும். அதை நினைத்து பொறுமையாக காத்திரு. வரும் நாட்களை சந்தோஷமாக வாழ்ந்திடு. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது. உன் சந்தோஷத்தை பறித்து கொள்ளவும் முடியாது. உன் கனவுகள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகிறது. உன் ஆசைகள் ஒவ்வொன்றும் நடக்கப் போகுது. மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். தைரியமாக எழு. துணிந்து எதையும் செய். எழுந்து துணிந்து அனைத்தையும் செய். உன்னுடைய கஷ்ட காலமே கடந்து போய்விடும். உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஆரம்பித்துவிடும். நீ நன்றாக வாழ்வாய் தங்கமே. என்று நான் சொன்ன செய்தி உனக்கு இனிப்பாக இருக்கப் போகிறது. என்னிடம் வைத்திருக்கும் உண்மையான பக்தி உனக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சியை தரப்போகிறது. இன்று பாரேன், உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும். இது என் சத்திய வாக்கு தங்கமே. உன்னை நான் தோற்க விடுவேனா வாழ்க்கையில்? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன் இப்போது இன்று? நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப் போகிறாய். கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் கடனெல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப் போகிறாய். உன்னிடம் இருந்த தவறுகளை நான் திருத்தி விட்டேன். இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு விட்டாயே. எப்படி நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியும் எனக்கு தெரியும். ஆனால் இனி நீ நிம்மதியாக வாழப் போகிறாய். இப்போது நீ தெளிவாகிவிட்டாய் தானே. அதனால் உனக்கு தோல்வி பயம் என்பது இனி உன் மனதில் இருக்கவே கூடாது. நன்மைகள் உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பாரத்தை இந்த முருகன் மேல் போட்டு விட்டாய். நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு எதிர்பார்த்து காத்து கொண்டிரு தங்கமே. நீ அனுபவித்த கஷ்டங்கள் எப்படி போனது என்று உனக்கே தெரியாத வண்ணம் உனக்கான நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய். இன்னொன்று சொல்லட்டுமா? நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்க்கைக்கு உகந்த உறவை, உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே. உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறேன். உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டாம் என்று பிரிந்தவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். நீ உறவுகளை நினைத்து எப்போதும் ஏங்காதே. எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப் போகிறாய். ஓம் முருகா போற்றி போற்றி.